ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே ஒரு முறை மருதுபண்ணியோட கனவுல அம்மா சொன்னாங்க, மகனே பௌர்ணமி அன்னதானத்தில் கலந்து கொள். நீ அவ்வாறு கலந்து கொண்டால் உன்னுடைய கலந்து கொண்டு தொண்டு செய்தால் உன்னுடைய தகப்பனார் ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்காரு, அவருடைய ஆப்ரேஷன் பண்ணி அந்த புண்ணு விரைவில் குணமாகும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இது மருதுபாண்டி மருவத்தூர் வந்த புதுசு. அதனால் பௌர்ணமினா என்ன, எங்கே அன்னதானம் நடக்காது எதுவும் அவருக்கு தெரியாது. இவர் கவலையோடு உட்காந்துருக்காருன்னு அம்மா இப்படி சொல்கிறாங்களே, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாத, எங்கே போய் செய்கிறது என்ன அப்படின்னு புலம்பிக்கிட்டு அம்மாவை வேண்டிகிட்டு இருக்காருங்க. ஆனால் என்ன இதுங்க கருணைக்கடல் நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் காலையிலேயே சென்னையிலுக்கும் அவருடைய நண்பர் பரத் இவர் ஃபோன் பண்ணுறாரு, எப்பா நம்ம வர்ற பௌர்ணமி அன்னைக்கு தாம்பரத்துக்கு பக்கத்தால் ஒரு இன்டீரியரான பிளேஸில் ஒரு குடிசை பகுதியில் அங்கே இருக்கிற மாரியன் கோயிலில் வச்சு அன்னதானம் பண்ணுறோமாப்பா. நம்ம அம்மாவுடைய பிறந்தநாள் விழா இருக்கு இல்லையா, மார்ச் 3, அதை முன்னிட்டு பண்ணுறோம், நெய்யும் கலந்துட்டு தொண்டு செய்யப்பா அப்படின்னு கூப்பிட்றாருங்க. கரும்பு தின கூலியாக வேணுங்க, எட்டி குதிச்சு ஓடிட்டாருங்க தொண்டுக்கு. அதே மாதிரி நல்ல முறையில் தொண்டு செஞ்சுட்டு திரும்பி வந்தாருங்க. அவங்க அப்பாவுடைய புண்ணுமே அம்மா சொன்ன மாதிரி வேகமாக குணமாகி இப்போ நல்லா இருக்காருங்க. சக்தியிலே ஓம் சக்தி.